ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யூனிசெட்டிஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா இபிஎஃப்ஓல நீங்க ஹையர் பென்ஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய டைம் ரிஜெக்ஷன் ஆயிட்டே இருந்திருக்குங்க. ரிஜெக்ஷனுக்கான காரணங்களையும் இபிஎஃப்ஓ தலைமையகத்திலிருந்து வெளியிட்டிருந்தாங்கங்க. இதற்கான காரணம் என்ன? எப்படி நிராகரிக்கிறாங்க? இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம்? அப்படிங்கிற முழு விவரங்களை இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இபிஎஃப்ஓட ஓய்வூதிய நிதி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 4, 2022ஆம் தேதி வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்து வந்திருந்ததுங்க. அதற்கு பின்னாடி 2014 செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு முன் இபிஎஸ் உறுப்பினராக இருந்தவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய சம்பளத்தில 8.33% ஓய்வூதியத்துக்கு செலுத்தும் வாய்ப்பையும் வழங்கிட்டு வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவில விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருந்ததுங்க. இபிஎஃப்ஓ தலைமையகத்திலிருந்து மே 23, 2025 அன்னைக்கு ஒரு கடிதம் வெளியிட்டிருந்தாங்க. அதில இந்த ஹையர் பென்ஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்கள்ல நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் ஆயிட்டே இருந்திருக்கு. மொத்தமா 17.49 லட்சம் விண்ணப்பங்கள்ல 1.02 லட்சம் விண்ணப்பங்கள் மறுபடியும் நிறுவனங்களுக்காக திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதா வந்து ஒரு தகவல் வெளியாயிருந்தது. இவங்க நிராகரிப்பு பண்ணதுக்கான முக்கியமான காரணங்களையும் தெரிவிச்சிருந்தாங்கங்க. தகவல் குறைபாடுகளா இருந்தது மாரி சொல்லியிருந்தாங்க. சில விண்ணப்பங்கள் சிறிய சிறிய தவறுகளுக்காக நிராகரிக்கப்பட்டிருந்ததாகவும், அதில நிறுவனங்களே ஈஸியா சரி செய்ய முடிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ரிஜெக்ஷன் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோடைய ஒப்புதல் இல்லாமலே எம்ப்ளாயர் அப்ரூவல், முன்னாடி இருந்த எம்ப்ளாயர் இப்ப இருக்கிற கரண்ட் எம்ப்ளாயர் அப்ரூவல் இல்லாதனால இபிஎஃப்ஓ விண்ணப்பங்கள் செயலாக்க முடியாம நிராகரிக்கப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட் வந்து கேஒய்சி மற்றும் வங்கி விவரங்கள்ல சின்ன சின்ன தவறுகள் இருந்திருக்கு. அதனால பணியாளர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய கேஒய்சி மற்றும் வங்கி விவரங்கள்ல தவறுகள் இருந்துச்சுன்னா, அத திருத்தாம அப்ளை பண்றதுக்கு ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய விண்ணப்பத்தை எப்படி நீங்க வந்து கரெக்ட்டா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கேஒய்சி விவரங்கள ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. ஆதார், பேன், பேங்க் பாஸ்புக் எல்லாத்துலயும் உங்களுடைய விவரங்கள் சரியா இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நிறுவனத்துடைய அப்ரூவல் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க ப்ரீவியஸா ஒர்க் பண்ண கம்பெனியும் சரி, கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ்லயும் கரெக்ட்டான ஒப்புதல செய்யறதுக்கு நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய விண்ணப்ப நிலையை வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ நீங்க போர்ட்டல்ல இந்த கிளைம் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து இந்த மாரி தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டே இருக்குங்க. நீங்க அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு ஃபியூச்சர் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற டைம்ல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா, மறுபடியும் உங்களுக்கு டைம் டிலே ஆயிட்டே இருக்கும். அதனால நான் இப்ப சொன்ன எல்லா விவரங்களும் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்க பென்ஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா, மேக்ஸிமம் ரிஜெக்ஷன் ஆகாது. இந்த வீடியோல இருக்கிற தகவல்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.